ஹாய் ஹலோ வெல்கம் எவ்ரிபடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஃப்ரீலான்ஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு எப்படிலாம் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் நீங்கள் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பற்றி பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்கில்ஸ் எந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக வந்துட்டு போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கவர் லெட்டர் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸுக்கு எப்படி பிச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்குற லைக் தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு இந்த யூடியூப் அல்காரிதமும் பூஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக என்னன்னா லைக் ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம சர்வீஸாக வேற ஒருத்தங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீலான்சருக்கு வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கும், நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பி யோர் ஓன் பாஸ் அப்படின்னு சொல்லுவேன். லைக் நீங்கள் எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்போ வேணாமோ அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் அந்த மணி ஏர்ன் பண்ணதை வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போலாம் பிடிக்குதோ அப்போலாம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா நான் வந்து இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை பற்றி நான் வந்துட்டு முன்னாடியே பேசியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு அந்த இக்கிகாயை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நிச்சயமாக அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த இக்கிகாய் மெத்தட் வச்சு தான் நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வச்சு தான் அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு வந்து சொல்லித்தரது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து வேறு யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் எனக்கு வந்து பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பார்க்கும்போது நான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இப்போ நான் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லைக் அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் வாங்குறதுலேருந்து லைக் அவங்க வந்துட்டு க்ரோ பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. எனக்கு அது மணி கொடுக்கலனா கூட நான் அது பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உட்காந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ரைட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது, அதுக்கப்புறமா உங்களுக்கு எதில் வந்துட்டு காசு கொடுக்கலனா கூட நீங்கள் அது பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணி அதை வச்சு எப்படி நீங்கள் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு லைக் நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கில் கற்றுக்கிறது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெயின் திங். நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்கில்னா என்ன, நான் வந்துட்டு என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு லைக் ஸ்கில்ஸ் வந்து எந்த மாதிரினா லைக் ஒரு கிராஃபிக் டிசைனிங்கிறது ஒரு ஸ்கில், காப்பி ரைட்டிங்கிறது ஒரு ஸ்கில், அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் வீடியோ மேக்கிங்கிறது ஒரு ஸ்கில், எடிட்டிங் வீடியோஸ்ன்றது ஒரு ஸ்கில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு எல்லா ஸ்கில்ஸும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் ஆயிருங்க. இப்போ வந்து வீடியோ எடிட்டர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட் யார் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து சிவா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ஆசை. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அடுத்தது வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ண போகிறது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ நான் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அடுத்தது அந்த போர்ட்ஃபோலியோக்கு அடுத்தது வந்துட்டு கவர் லெட்டர். ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு ரொம்ப மெயினான திங்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு ஏன்னா இது ரெண்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த கிளைண்ட்ஸ் வேணால் எப்போ வேணால் நீங்கள் போய் பிச் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ப்ராஜெக்ட்டையும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வெப்சைட்டோ இல்லைன்னா ஒரு பவர் பாயிண்டில் போட்டு அதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக வச்சுருக்கீங்களோ. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவேன். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வச்சு நீங்கள் வெறும் அந்த போர்ட்ஃபோலியோ மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா யாருமே வந்து கன்வெர்ட் ஆக மாட்டாங்க கரெக்டாக. லைக் யாருமே வந்துட்டு உங்களுக்கு வந்து மணி தர மாட்டாங்க, யாருமே வந்து உங்களுக்கு ஒர்க் தர மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்து மெயினாக தேவையான இது வந்துட்டு கவர் லெட்டர். ஸோ அதனால் நான் இப்போ என்னோட கவர் லெட்டர் அதுக்கப்புறம் நான் எப்படி பர்சனலைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னோட போர்ட்ஃபோலியோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ அதை காமிச்சு நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு இதுதான் டெம்ப்ளேட் அப்படிலாம் கிடையாது. இது வந்துட்டு நான் ஃபார்ம் பண்ண எனக்கு பிடிச்ச மாதிரி இது. ஸோ இந்த இதை நான் யூஸ் பண்ணி நான் நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு இது மேலே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்துட்டு நிச்சயமாக இந்த வீடியோக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 லைக்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் இந்த எல்லா கண்டென்ட்டையுமே வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு நான் வந்து கமெண்ட்டில் போடுறேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த வேர்ட் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்லா 100 லைக்ஸ் டார்கெட். ஸோ அதனால அது நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இப்போ வீடியோவில் வந்துட்டு நான் காமிக்க போகிறது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பவர் பாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் நீடட் ஃபார் ரியல் எஸ்டேட் ஃபண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படின்னா நான் என்னன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃபண்ட்ஸ் டிசைனிங், மெசேஜிங், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல்ஸ் இதில் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டட் டைம்லைன் எல்லாமே போட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ அவங்களோட பட்ஜெட் வந்து $1,500. நான் வந்து அதே பட்ஜெட்டே கோட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த அப்வொர்க் ஃபீஸ் போக இது எனக்கு கிடைக்கும். ஸோ அப்வொர்க் மட்டும் தான் கிடையாது, நிறைய இடத்துல கூட நீங்கள் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எது கேட்டிங்கன்னா ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் அவங்களுக்கு தேவையானது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கவர் லெட்டர் இதுதான். ஸோ ஹாய் அவங்களோட பேர். ஸோ அவங்களோட பேர் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இங்கே இது எல்லாமே வந்து நான் பர்சனலைஸ்டாக எழுதுறது எப்போவுமே. ஸோ ஐ கேன் கிரியேட் த pitch deck presentation and story for you. I am here to let you know that I have been doing this for a while and that I can help. ஸோ இதில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஸோ அதனால் I can convert your presentation deck into a presentation with a more modern feel, eye-catching icons and engaging content. I can work on your project with the highest prioritization. ஸோ இது நம்ம எதுக்கு தரோம்னா லைக் நம்ம நிறையா ஃப்ரீலான்சர்ஸ்ன்றதே வந்துட்டு லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணுறக்காக தான். இப்போ வந்து இது நம்ம சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அவங்களுக்கு ஹையர் ப்ரையாரிட்டைசேஷன் தரோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சேஃபான இடம் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன் ஒரு பேராகிராஃப் ஹெட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டூ லெட் மீ நோ வென் யூ ஆர் அவைலபிள் ஃபார் அ ஷார்ட் கான்வர்சேஷன்றது என்னோட கால் டு ஆக்ஷன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அடுத்தது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்னை பற்றி சொல்ல போகிறேன். என்னை பற்றி ரொம்ப அதிகமாகவே இருக்காது, லைக் எல்லாமே கிளைண்ட் ஃபோக்கஸ்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு பி விஷுவல் பட் வித் அ பர்பஸ். If you want to get this done with a little back and forth changes as possible and done right, let's chat. ஓகே, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா அவங்களோட டைம் எப்போவுமே முக்கியம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் டிசைன் இல்லை ஃபைனான்ஷியல்ஸ்னால் கூட அவங்களே கூட உட்காந்து பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு அது நாலேஜ் இருக்குது. அவங்க எதுக்கு அதை வெளியில் தராங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அது டைம் இல்லை, ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாஸ்டர் தேவை இந்த இது பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ரெஃபரன்ஸ் ஃபார் யூ டு லுக் அட் மை என்டோர்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் லிங்க்டினில் நிறைய ஃப்ரீலான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் நான் வந்துட்டு நிறைய பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணும் அப்படின்னு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்கள் கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்காக நிச்சயமாக வந்துட்டு அடுத்த வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி டெவலப் பண்ணுறது ஒரு ஃப்ரீலான்ஸருக்காக நான் சொல்லித்தரேன். ஸோ அவ்வளோதான் என்னோட கவர் லெட்டரே. ஸோ இது என்னோட ஃபீட்பேக் நான் எப்போவுமே அட்டாச் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு கிளைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கனால ஒருத்தங்க வந்துட்டு உங்களை பற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறது அது அவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா லைக் ஒரு நிறையா லைக் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ், அவங்களுக்கு நிறைய ட்ரஸ்ட் வரும். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் த பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்துட்டு நார்மல் ஜாப் டிஸ்கஷன் கொஸ்டின்ஸ். இது வந்து அதே மாதிரி வந்துட்டு வை டு யூ ஃபீல் a good fit for the project. இதில் வந்து நான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் ரெலவென்ட் சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணிட்டு அதோட ரிவ்யூஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பிச் டெக்கோட ரிவ்யூ, அதுக்கப்புறமா வந்துட்டு டிசைனர் ஒரு மார்க்கெட்டருக்குன்றது ஒரு ரிவ்யூ, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர் பிச் டெக் நீடுன்றதுக்கு வந்துட்டு இன்னொரு ரிவ்யூ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிளைண்ட்ஸாக அவங்களா கொடுத்த ரிவ்யூஸ். லைக் நம்ம எழுத சொல்ல வேணாம், அவங்களே வந்துட்டு நம்மளோட சர்வீஸ் வச்சு அவங்களே வந்து கொடுக்குறது. ஸோ வை டு யூ திங்க் யூ ஆர் அ குட் ஃபிட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஐ ஆப்ரேட் அண்டர் அ வெரி சிம்பிள் philosophy. The top tier work like எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரே டைமில் கம்யூனிகேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால எனக்கு அந்த கிளாரிட்டி உங்களோட ஜாப்ல இருக்குது. ஸோ அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக வந்து நம்மளால் சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களோட நான் ஸ்டார்டிங்கில் நிறைய நேரம் ஒர்க் பண்ண மட்டும் தான் என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் அதனால தான் வந்துட்டு ஐ ஃபீல் ஐ எம் அ குட் ஃபிட் ஃபார் த ப்ராஜெக்ட். ஏன்னா வந்துட்டு எனக்கு உங்களோட ப்ராஜெக்ட் நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இது சொல்கிறனால தான் வந்துட்டு இது கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட வெப்சைட். நார்மலாக நான் சொன்ன மாதிரி நான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக நான் இங்கே அயர்லாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நான் வந்துட்டு ஒரு SaaS சாஃப்ட்வேர் மாதிரி நான் வந்து ஒன்று உருவாக்கியிருக்கேன், லைக் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்காக டேப்லோவில். ஸோ இது வந்துட்டு என்னோட சர்வீசஸ், என்னோட SEO ப்ராசஸ் நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபிக்ஸ்டு பிளான்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்துட்டு நான் டெவலப் பண்ண வெப்சைட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ நான் இன்னும் டெவலப்பே பண்ணல. ஆனால் வந்துட்டு லைக் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சும்மா ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
நான் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா உங்களோட ஒர்க்கு, அதுக்கப்புறமா நீங்கள் இதை யாராவது ஒருத்தங்க கிளிக் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கில் நீங்கள் இப்போ என்னென்ன பண்ணியிருக்கீங்க, கிளைண்ட்டோட பேர், கிளைண்ட்ஸோட இது, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ஜாப், இது எல்லாமே லைக் நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்க, என்ன ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையாவே வந்துட்டு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணி வைக்க உங்களுக்கு வந்துட்டு லைக் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ அண்ட் தென் லைக் உங்களோட கவர் லெட்டர். அண்ட் இன்னொரு ஒரு மெயினான திங் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளைண்ட் அக்வயரிங் ப்ராசஸ் வந்துட்டு ஃபேஸ்புக் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல போய் நீங்கள் செக் பண்ணலாம். இல்லாட்டினா வந்துட்டு நீங்கள் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வேறு ஏதாவது ஒரு டேரக்டரோட மெயில் ஐடி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு மெயில், இதெல்லாம் வந்துட்டு கோல்டு மெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு கவர் லெட்டர் ரெடி பண்ணிட்டு அந்த கவர் லெட்டரை நீங்கள் வந்து பர்சனலைஸ்டாக ரெடி பண்ணிட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ அவங்களோட வெப்சைட் மேலே வரல அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் தரேனே, உங்களுக்கு ஒரு மேப்ஸுக்கு போங்க. மேக்ஸ் போயிட்டு என்ன நீங்கள் பண்ணலாம்னா, நீங்கள் வந்துட்டு லைக் வெப்சைட்ஸ், நீங்கள் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி தேடுங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் வெப்சைட் வச்சிருக்கான்னு பாருங்கள். யார்கிட்ட வெப்சைட்லையோ அவங்கள வந்து நீங்கள் மெயில் ஐடி இல்லைன்னா உங்களோட ஃபோனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்லுங்கன்னா, நான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதனால நான் நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்காக நான் வெப்சைட் டெவலப் பண்ணி தரேன். ப்ளஸ் நான் கண்டென்ட் எல்லாமே எழுதி நான் நிச்சயமாக உங்களுக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க, இதனால மட்டும் இவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க, நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ணலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்காக ஃபுல் சர்வீஸுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கன்னா நிச்சயமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் மாடல் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு ஸ்மால் ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் தோணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக நிறைய ஐடியாஸ் தோணும். ஸோ அது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹைரிங் கிளைண்ட்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரீலான்ஸில் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, நீங்கள் ஒரு மார்க்கெட்டராக இல்லைன்னா நீங்கள் எப்படி உங்களால் வந்துட்டு யோசிச்சு நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கிளைண்ட் அக்வயர் பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் இதில் வந்துட்டு ரொம்ப மெயினாக என்னதுன்னா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ப்ளஸ் ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் அந்த ப்ராசஸ். ஸோ அதனால் நிச்சயமாக நிறைய ஏர்ன் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அகைன் லைக் ரொம்ப நன்றி வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. இதான் என்னோட 13th வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் ஆஃப் லக். Cheers.